Hi friends, welcome to Village Food Official. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் பார்த்துப்போம். பச்சரிசி, பைத்தம்பருப்பு, முந்திரி, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், இஞ்சி, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். அது கூட நெய், தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல நம்ம அரிசியும் பைத்தம்பருப்பையும் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு அரிசி 1 கப் அளவு, அதே கப்பில் பாதி அளவு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்தணும். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை கழுவி வச்சிடலாம். இப்போ அரிசியும் பைத்தம்பருப்பையும் நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம நெய் நல்லா உருகி வந்துடுச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் இது உள்ள சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த கழுவி வச்சுருக்க அரிசியும் பைத்தம்பருப்பையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்க அரிசியும் பைத்தம்பருப்பையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம முதல்ல அரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கப்பு, அதில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பைத்தம்பருப்பு போட்டோம். அதுக்கு நம்ம 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அதே கப்பில் அஞ்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுருக்கோம். பொங்கல் குக்கரில் ஒரு சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த முந்திரி, மிளகு, ஜீரகங்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு முந்திரி பருப்பை ரெண்டாக உடைச்சி எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து வந்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்தது நம்ம மிளகு, ஜீரகத்தை வறுக்க போகிறோம். மிளகு முழுசாக சேர்த்துக்கலாம். ஜீரகம் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். மிளகு 1 ஸ்பூன் அளவு. மிளகு ஜீரகமும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம்.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா VFO சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.